சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்லி கொடுத்த இசையவே மறக்காதவரு நிச்சயமா என்னையும் மறந்திருக்க மாட்டாங்க. திருச்செந்தூர்ல நடந்த நம்ம கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்தி நான் தான் கலைவாணின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும்னு என்னோட மனசு இப்ப கூட துடிக்குது. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல விடாம தடுக்குது. இப்ப நான் சொல்லல, அத சொல்றதுக்கான தைரியம் எனக்கு எப்போ வரும்னு எனக்கு தெரியல. ஏன் இங்கே நின்னுட்ட? செழியன் வாசிக்கிற புல்லாங்குழல் இசைய வேற யாரோ இந்த இடத்துல வாசிக்கிறாங்க. ஆமா, நம்ம செழியன் வாசிக்கிற மாதிரியே தான் இருக்கு. ஒருவேளை செழியனா இருக்குமோ? அவனுக்கு எங்க இங்கெல்லாம் வர நேரம் இருக்க போகுது. யாரோ இசைய நேசிக்கிறவங்க தான் வாசிக்கிறாங்க. சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். நான் செழியன் மேல வச்சிருக்கிற காதல அவருக்கு நீ தான் புரிய வைக்கணும். ஆதிசங்கரியத்தை செழியனுக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ண செழியனுக்கு பிடிக்காம போகணும். நாங்க 2 பேரும் உன் சன்னிதானத்துக்கு வர்றதுக்கான பாக்கியத்தை நீ தான் எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்க. அது அப்படிதான் நான் நம்புறேன். இதுவே நீ எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கான அறிகுறியாதான் நான் பாக்குறேன். எங்க 2 பேரையும் சீக்கிரமா வாழ்க்கையில ஒண்ணு சேர்த்துவேமா? சார், நீங்க காருக்குள்ள தானே இருந்தீங்க, இப்போ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு உன் மேல கார் இடிச்சதுல இருந்து நீ ரொம்ப பயந்து போயிருக்கியா? அதான் அந்த பயம் போகணும்னு உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கலான்னு வந்தேன். எனக்காகவா? என்னால நம்பவே முடியல. ஏன் நம்ப முடியல? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்பவும் சாமி கிட்ட நீ வேண்டிக்கிற. அப்ப நீ நல்லா இருக்கணும்னு நான் உனக்காக வேண்டிக்க கூடாதா? என்ன அப்படி பாக்குற? ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டானா அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். வாமா. அவங்க வந்திருப்பாங்களா மம்மி? சொன்னா சொன்ன நேரத்துக்கு வரவ ஆதிசங்கரி. கண்டிப்பா அவ வந்திருப்பா.
அவங்க நம்மளுக்கு முன்னாடியே வந்திருக்கணும், நம்மளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும் தானே. நாம டிலே பண்ணி வந்தோம், வெயிட் பண்ணட்டும். சரி வா. சரி. ம். சார், என்னாச்சு சார்? கண்ணுல குங்குமம் பட்டுருச்சு. ஆ, கண்ணை திறக்கவே முடியல. ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க கண்ணை தேய்க்காதீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஊதி சரி பண்றேன். சார், ஒரு நிமிஷம் இருங்க.